நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க அதிகமா வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல வரக்கூடிய புத்தம் புதிய ஃபீச்சர்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இல்லைன்னா கூட நாளைக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கிடணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல வரப்போற முக்கியமான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செட்டிங்க்கு ஏன் வாட்ஸ்அப் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைவசியை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த செட்டிங்கை ரொம்ப கவனம் எடுத்து அதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட், உங்களுடைய பிரத்யேகமான சேட்டை நீங்க லாக் பண்ணி வைக்கலாம். எப்படின்னா, நீங்க உங்க போன்ல ஒரு லாக் வச்சிருப்பீங்களா, அதையே நீங்க பயன்படுத்தலாம் இந்த சேட்ல. ஆனா நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கூட பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை உங்க போனை ஹேக் பண்ணாங்கன்னா உங்களுடைய சேட்டையும் ஹேக் பண்றது ரொம்ப ஈஸியாயிரும். அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்கன்னா சீக்ரெட் கோட் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. அது இன்னும் வரல, அதுவும் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, கூடுதலான ஒரு விஷயத்தையும் வாட்ஸ்அப் ஆட் பண்ண போறாங்க. அதாவது நீங்க குறிப்பிட்ட சேட்டை நீங்க லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை சேட் லிஸ்ட்ல நீங்க பாத்துடலாம். யார் வேணாலும் பாத்துடலாம் இந்த மாதிரி ஒரு சேட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அதையே மறைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் கொண்டு வரப்போறாங்க. அதாவது சேட் லாக்கை ஹைட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங். இந்த செட்டிங்கும் கூடிய சீக்கிரத்தில் வாட்ஸ்அப்ல வரப்போகுது. ஸோ இந்த செட்டிங்கை மறுபடியும் அக்சஸ் பண்ணணும்னா, அதாவது நீங்க ஹைட் பண்ணி வச்சதை மறுபடியும் அக்சஸ் பண்ணணும்னா சீக்ரெட் கோடை கொடுத்து தான் நீங்க அந்த சேட்டை வெளியே கொண்டு வர முடியும். அதுவும் எங்கன்னா சேட் லிஸ்ட்ல டாப்ல சர்ச் பார்ல கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு இருக்காங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம் சேட்டை ஹைட் பண்ணக்கூடிய ஒரு புது செட்டப். அடுத்தது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். நீங்க வாட்ஸ்அப்போட பிசினஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னா குயிக் ஆக்ஷன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்த போறாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்காவது மெசேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெசேஜ்க்கு கொஞ்சம் மேல, அதாவது இந்த மைக்ல இருக்கு பாத்தீங்களா, மைக் கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் மேல வந்து உங்களுக்கு ஒரு சில குயிக் ஆக்ஷன் பாரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதுல நான் படிச்சு பார்த்ததுல எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு குயிக் ஆக்ஷன் பார் தான். ஸோ நீங்களும் விரைவில் அதை நீங்க அனுபவிக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. அதோட இன்டர்ஃபேஸே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க எங்கெல்லாம் பட்டன் பாக்குறீங்களோ அந்த பட்டனை சுத்தி ஒரு லைன் வந்து அப்ளை பண்ண போறாங்க. அது பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் இப்போ வந்து ஒரு இமேஜா வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. அது கூடிய விரைவில் எல்லா இடங்கள்லையும் அது அப்ளை ஆக போகுது. பார்க்கவே செமையா இருக்கும். நீங்களும் விரைவில் பார்க்கலாம் உங்க வாட்ஸ்அப்ல. அடுத்ததா வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் மெசேஜோ இல்ல வீடியோ மெசேஜோ பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு மெனு வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வாட்ஸ்அப்லயே சமீபத்தில் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ நீங்க மைக்ல இருந்தீங்கன்னா மைக்கை தட்டினீங்கன்னா கீழே இருந்து ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மெசேஜ் பண்ணக்கூடிய அந்த ஐக்கானையும் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மெசேஜ்ல இருந்து வீடியோ மெசேஜ், வீடியோ மெசேஜ்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ். செமையா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு செட்டப், அந்த செட்டப் அறிமுகப்படுத்திட்டாங்க. நீங்க வழக்கமா போட்டோவோ வீடியோவோ ஒருத்தருக்கு சென்ட் பண்ணும்போது எதிர்த்தரப்புல உள்ள நபர் ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்த்தா போதும், மறு தடவை அவர் ஓபன் பண்ணாருன்னா அவரால் ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிரும். அந்த மாதிரி தான் செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க பயன்படுத்திருப்பீங்க நிறைய டைம்ல. வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டோக்கும் வீடியோக்கும் நீங்க செட்டப் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க யாருக்காவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை திரும்பி திரும்பி கேட்க முடியாது. இந்த வியூ ஒன்ஸ் ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஒரு தடவை தான் அவரால் கேட்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அது டெலிட் ஆயிடும். ஸோ இந்த செட்டப் பெரும்பாலான வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. நானும் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மிஸ் பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களும் வியூ ஒன்ஸ் பயன்படுத்தலாம் வாய்ஸ் மெசேஜ்ல. இப்போதைக்கு வாய்ஸ் மெசேஜ்ல மட்டும்தான் இந்த ஆப்ஷனை அறிமுகப்படுத்திருக்காங்க. கூடிய விரைவில் வீடியோ மெசேஜ்லையும் அறிமுக
அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ விரைவில் எதிர்பார்க்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிரத்யேகமான ஒரு சேட்டை லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த சேட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணுவீங்க. இனி அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் ஒரு சேட்டை நீங்கள் லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சேட் லிஸ்ட்டில் எந்த சேட்டை வந்து நீங்கள் லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு ரைட் மார்க் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டு இருக்குது. ஸோ இன்னமும் நான் ரிசீவ் பண்ணல, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ரிசீவ் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு புதிய செட்டிங் சீக்கிரமாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது, என்னுடைய வாட்ஸ்அப்பில் வரப்போகுது, காத்திருக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்பில் இந்த செட்டிங்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எவ்வளவு தடவை நான் வந்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன், இன்னமும் நான் ரிசீவ் பண்ணல. அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு 8 இமோஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தட்டி உங்களுடைய ரியாக்ஷனை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அந்த ஸ்டேட்டஸ்க்கு. இப்போ வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா கூடுதலாக நீங்கள் அவதாரையும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவதாரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் ரிசீவ் பண்ணல. நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது அவதார் டிஸ்பிளே ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா வாட்ஸ்அப்பில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் அன்னோன் காலை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனையும் உங்களுடைய காலையும் ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி கேட்குறீங்களா, ஐபி அட்ரஸ் மூலியமாக ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. பட் ஒரு மைனஸ் இருக்குது. அது என்னன்னா காலோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி ஆகுங்க இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா. வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. உங்கள் விருப்பம், இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சாலும் இல்லை ஆஃப் பண்ணி வச்சாலும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையை நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இந்த புதிய செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். அநேகமாக இந்த வீடியோவில் காமிச்ச இந்த புதிய செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.